பேசும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி. நமக்கு ரொம்ப அதிக காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனாலும் சுருக்கமாய் நான் உங்களுக்கு வேகமாய் அதை சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். நேரம் ஒத்து போகுமா என்று எனக்கு தெரியாது. அதனால நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து 20வது சங்கீதம், அந்த 20வது சங்கீதம் வரை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்பினார். அதனால இன்றைக்கு 66ஆம் சங்கீதம் ஆண்டவர் அதுல முக்கியமா ஹைலைட் பண்ண ஒரே ஒரு காரியம் நான் வரும்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் வசனத்தை, அந்த முதல் 66:1 வாசிங்க. சங்கீதம் 66:1. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். நாம தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாட வேண்டுமாம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் மௌனமாய் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. தேவ சமூகத்துல வரும்பொழுது கம்பீரமாய் பாட வேண்டும். பாடுகிறோம். எப்படி பாடுகிறோம்? சோம்பேறி மாதிரி பாடுறோம். எல்லாரையும் சேர்த்து, மொத்தமா எல்லா காங்கிரேஷன்ல எல்லாரையும் சேர்த்து, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படியே நம்ம சோர்ந்து போய் ஒரு பாட்டு, தாலாட்டு பாடு மாதிரி வந்த உடனே நம்ம பாட்டு பாடினோடனே அப்படியே அழகாய் கத்துற, எனக்கு என்ன தருகிறான், நித்திரை தருகிறான். ஒருத்தி தூங்கியே போயிட்டான். நான் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே ஒருத்தி தூங்கிட்டான். பாருங்க, அப்படி அல்ல, கம்பீரத்தோடு. ஆமென். கம்பீரத்தோடுனா தேவ சமூகத்தில் நீங்க வரும்பொழுது கம்பீரமாய் வரணும். ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை நீங்க. அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய பிள்ளை. அப்ப எப்படி வரணுமா? கம்பீரத்தோடு வரணும். அல்லேலூயா. அப்படியே சொங்கி மாறி சோர்ந்து போய் நானும் ஏன் அப்படியே ஆராதனைக்கு வந்துட்டேன், டயர்டா இருக்குது, ராத்திரியெல்லாம் கண் விழிச்சேன், பகலெல்லாம் கண் விழிச்சேன், வேலை எனக்கு டயர்டா இருக்கு. இல்ல, தேவ சமூகத்துல எப்ப வந்தாலும் கம்பீரமாய் வரணும். நம்ம நைட்டெல்லாம் ஆண்டவர் தூங்க விட மாட்டார் தான். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்புகளை தருவார், நிறைய ஜெபங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். என்ன வந்துடும் தெரியுமா? நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கம்பீரமா. ஆமென். இங்க வந்த உடனே ஐயோ எனக்கு அந்த கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு வயிற்ற வலிக்குது, இந்த எண்ணத்தோடு வந்து உள்ள உட்காந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? முடியாது. தேவ சமூகத்தில் வரும்பொழுது இப்போ நீங்க பொதுவா உலக பிரகாரமா பாருங்க, ஒரு 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 விரதம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் பாயாசம் செய்வாங்க, வடை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், எச்சு முழுகக்கூடாது. நீ எச்சு முழுனா பாவம் செஞ்சுட்டு அவன் இருப்பான். நான் இருந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். எச்சு முழுகாமல் இருந்திருக்கேன், டீ குடிக்காமல் இருந்திருக்கேன், பச்சை தண்ணி படாமல் இருந்திருக்கேன். ஆனால் நம்ம கர்த்தரை ஆராதிக்க, தேவனை ஆராதிக்க வரும்பொழுது நம்ம பல பேர்டன், நமக்கு பெரிய மூட்டை, இந்த பக்கம் ஒரு மூட்டை, அந்த பக்கம் ஒரு மூட்டையை தொங்க விட்டுட்டு தான் வருவோம். தொங்க விட்டு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கம்பீரம் எங்க இருக்கும்? கவலைகள் நம்மை அடுக்கி அமிழ்த்து விடும். எல்லாவற்றையும் கவலைப்படாம தைரியமா வந்து கம்பீரமாய் கர்த்தரை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அதனால தான் அவன் சொல்றான், பூமியின் குடிகளை நீங்க எல்லாம் பண்ணுங்க கம்பீரமாய். தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நீங்க எப்படி வரணுமா? கம்பீரமாய் வரணும். அல்லேலூயா. கம்பீரத்தோடு வரணும். ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், 89 வயசு. அவர் 89 வயசுக்கு மேலதான் மரித்து போனார். ஆனா அவர் 89 வயசுலயும் நீங்க அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல் ஓடிட்டு கை கால் இழுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த பலன், ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவருடைய ஹார்ட் எல்லாம் கொந்தி வச்சிருப்பாங்க. நமக்காக இருந்தால் என்ன பண்ணுவோம்? டாக்டர் மூச்சு விடக்கூடாது, இழுத்து விடக்கூடாது, ஷார்ட்டா விடணும், சத்தமா பேசக்கூடாது. வயசானவர், அவருக்கு பேண்ட் போட கூட அவரால் முடியாது. அவர் பேண்ட் போட்டு விடுறது அவர் டிரைவர் தான். அவர் பேண்ட் சட்டை போட்டுவிட்டு இன் பண்ணி விட்டு அவர் டக் பண்ணி விட்டு வெளியே கொண்டு வர்றது எல்லாமே டிரைவர் தான். ஆனால் அவர் வெளியில வந்த உடனே இந்த வயசான நடந்து வர மாட்டாங்க, எப்பா கையில கொடுப்பா, அப்படிலாம் கிடையாது. அப்படி கம்பீரமாய் வருவார். வயசு அதிகம்தான், அப்படி கம்பீரமா வருவார். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயா தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவர் 2 கையை தூக்கி தோத்திரம்னு சொல்லுவார். சும்மாலாம் கிடையாது. பாஸ்டர் ஜெயராஜன் அவருடைய அவர் அவ்வளவு கம்பீரமாய் நடப்பார். ஆமென். சிலர் நம்மளை பார்த்த உடனே ஒரு தடவை தான் பார்த்திருப்பார். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்கிறார். அவர் நம்மளை ஒரு இடத்துல பார்த்துட்டா, தம்பி நல்லா இருக்கீங்களா,
பாண்டிச்சேரியில் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த ஞாபகம். ஆமென். இதுதாங்க நமக்கு வேணும். தேவ சமூகத்துல வரும் பொழுது நான் எப்ப வெளியே வந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது, அந்த கம்பீரம் நமக்குள்ள வேண்டும். ஆமென். இந்த கம்பீரத்தை தருகிற தேவன். 2வது வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆண்டவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி. ஆமென். அந்த மகத்துவத்தை சொல்லி, கீர்த்தனம்னா என்ன? உயர்த்துவது, சொல்லுவது, துதிப்பது. அதை சொல்லி அவருடைய துதியின் மகிமை என்ன பண்ணுங்களா? கொண்டாடுங்கள். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்லி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அவருடைய துதி தானா நம்ம வாயில வந்துடும். நீ இதெல்லாம் எனக்கு செய்தீரே அப்படின்னா நம்மளால துதிக்காம இருக்க முடியாது. இருக்க முடியுமா? எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுட்டீங்களா ஆண்டவரை அப்படின்னா சும்மா துதிக்காம இருக்க முடியுமா? சாதாரணமா நல்ல அரிசி ரேஷன் கடையில் ஒரு நல்ல அரிசி போட்டான், கொண்டக்கடலை கொஞ்சம் சேர்த்து போட்டானே, ஐயோ என்ன நல்லவர், என்ன வல்லவர்னு புகழ்றோம்ல ஒரு சாதாரண விஷயத்துக்கு. ஆனா நம்முடைய தேவனை எப்படி உயர்த்தணும், நம்முடைய தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்? அவர் மகத்துவத்தை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, மகத்துவத்தை சொல்லி உயர்த்தும் பொழுது தானா துதி நமக்குள்ள இருந்து வரணும். ஆமென். அதுக்கு தான் நான் சொல்றேன், அவர் செய்ததை நினைத்து பாருங்கள், அவர் செய்த நன்மையை நினைத்த ஆண்டவரை துதியுங்கள். ரிமெம்பர் த குட்னஸ் whatever he given to you. ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதை நினைச்சு பாருங்க. ரிமெம்பர் பண்ணுங்க. அதை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. இதெல்லாம் எனக்கு செய்தீரப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்ப அதெல்லாம் செய்தவரை துதிக்காம நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மனதார துதிக்க ஆரம்பிச்சாதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க அவருடைய மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்க. அவரையே உயர்த்தி பார்க்கும்போது துதியினுடைய மகிமை உங்களுக்குள்ள இந்த புறப்படும். துதியினுடைய மகிமையை கொண்டாடுங்க. ஆமென். அந்த துதித்தலிலே நீங்கள் கொண்டாட வேண்டும், திண்டாடக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் சில நேரத்தில் வந்து திண்டாடும், என்ன சொல்லி ஜெபம் பண்றது ஆண்டவரே அப்படின்னும். ஆனா தேவ சமூகத்தில் மகத்துவத்தை நினைக்கும் பொழுது நம்மால துதிக்காம இருக்க முடியாது, நம்மால ஆராதிக்காம இருக்க முடியாது. ஆமென். சில நேரத்துல பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு அழுகையே வராது. எல்லாம் போராடி கண்ணீர் வடிச்சு தார் தாரையா ஊற்றி ஜெபம் பண்ணிருப்பாங்க. நம்ம கண்ணுல இருந்து ஒரு துளி கூட வெள்ளே வராது. ஏன் வராதுன்னா பாரம் கிடையாது. ஆனா நம்ம பாரப்பட்ட உடனே நம்ம கண்ணுல இருந்து அப்படி தார தாரையா ஊத்தும் பாருங்க. வீட்டுக்காரர் அடிக்காததுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும், அவர் பேசின மாதிரி ஒண்ணு வரும், தத்தன்னு வந்துடும் கண்ணுல இருந்து. என்ன இப்படி சொல்லிட்டாரு, என்ன அப்படி சொல்லிட்டாரு. நீங்க சாதாரணமா பாருங்களேன், ஒரு வீட்டுக்காரர் ஒரு மனைவியை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே மனைவிக்கு மூஞ்ச தூக்கி வச்சு உட்காந்து மோட்டோவில் உட்காந்துருக்கோம். அப்படியே தூக்கி வச்சு உட்காந்து சோறாக்காது, ஒன்றாக்காது, இதாக்காது. என்ன ஆச்சுன்னா அவர் என்னை திட்டார், அதுக்கு நான் தடி எடுத்து பொழந்துருக்கலாம், செய்யாம போனாரு, அவர் பண்ண தப்பு. இப்ப என்ன, நம்ம அந்த நேரம் மன அழுத்தம் வந்த உடனே எங்க இருந்தா கண்ணில் தண்ணி வருமோ தெரியாது. அதனால தான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணீருக்கு, ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு பேர். பாரப்பட்டு வருகிற கண்ணீர், அந்த மாய்மால கண்ணீர், நீலி கண்ணீர்னுவாங்க. அது அது அந்த உலக வாழ்க்கையில் சொல்ல, அவன் நீலி கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்வாங்க. அது என்ன கண்ணீர்ல நமக்கு தெரியாது. எங்கதான் குடம் இருக்குமோ தெரியும், அப்படியே ஊத்தும். ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா கண்ணை தந்து கொட்ட கொட்ட பார்த்துட்டு இருக்கோம். வராது. ஏன் வரல அப்படின்னா பாரம் இல்ல, உள்ள இல்ல, சரக்கு இல்ல. இப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ உள்ள வந்துருச்சுன்னா உனக்குள்ள மகத்துவத்தை அப்படியே அப்பான்னு கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த மகிமை உனக்குள்ள இருக்கும். அந்த மகிமை உள்ள வந்தோடனே கொண்டாட ஆரம்பிச்சிருவேன். கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிச்சிடும், உன்னை தடுக்கவே முடியாது. ஆமென். இன்றைக்கு நம்ம அப்படிதான் ஆரம்பிச்சோம், ஆனா நிறுத்துவதற்கு நம்மளால முடியல, அது போயிட்டே இருக்குது. ஏன்னா அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம், அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். 3வது வசனத்தை வாசிங்க, 3வது வாசிங்கள. தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆண்டவருடைய சத்துருக்கள், அதாவது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நாம கர்த்தரை துதிக்கும் பொழுது உம்முடைய கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. ஆண்டவருடைய கிரியைகளை பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது, எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. அந்த மேன்மையா அவர் உண்டாக்கினதை சாத்தான் சொல்றான். ரொம்ப எடுத்து ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, உன் கையில இருக்கிற கோல் இருக்குல்ல, அதை போடு.
அப்படி போட்ட உடனே அப்படி சர்வமா மாறி அப்படி அப்படி கம்பீரமா அப்படி கெத்தா நிக்குது. பார்வனை பார்க்குது, எல்லாரையும் பார்க்குது. பார்வன் உடனே சொல்றான், இது என்னடா இது? பிசாசு அப்படிதான் சொல்லுவோம். உங்க ஆண்டவர் ஆண்டவர் போட்ட உடனே நான் தான் போட்டா வரும் அப்படின்ட்டு அவனும் கும்ப மந்திரவாதிகளை கூப்பிடுறான், போடுங்க கொம்ப போடுங்க. போட்டான். எல்லாம் சர்வமாயிடுச்சு. எல்லாம் சர்வமாய் அப்படி படம் எடுத்து நிற்கும் போது மோசையோட கோல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியா உட்காந்து 10 கோல் உள்ள போனதுன்னு தெரியல. சத்துருக்கள் இச்சகம் பேசுவார்கள். என்ன இச்சகம் பேசினாங்க? ஆண்டவர் இது மட்டும் தான் செய்வாரா? நாங்களும் செய்ய தெரியாதா? ஆனா வேதம் சொல்லுகிறது, எரிபந்தமான கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேல, அவருடைய மனிதர்கள் மேல, ராஜாக்கள் வீட்டில் இருந்த எல்லார் மேலும் வந்த பொழுது ராஜாவின் இடத்துல மந்திரவாதிகள் வந்து சொல்லுகிறார், தேவனுடைய விரல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இச்சகம் பேசினவர்கள் அடங்கினார். அப்ப தேவனுக்கு நாம கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் சொல்லும்போது சத்துரு சும்மா இருப்பானா? சத்துரு சும்மா இருப்பானா? அவனா சும்மா இருக்க முடியுமா? பிசாசு சும்மா இருக்க முடியுமா? இப்ப ஆண்டவர் கிரியேட் பண்றாரு, வானத்தை பூமி அருமையா உண்டாக்குறாரு. சாத்தான் சொல்றான், அதுல ஆதாம் எவ்வளவு அழகா ஆண்டவர் உண்டாக்கி வச்ச உடனே சாத்தான் சொல்றான் ஆதாம் எவ்வளவு பார்த்து, உங்களை ஏன் படைச்சா தெரியுமா? நீங்கெல்லாம் இப்படி இதெல்லாம் செய்யணும். நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்கவெல்லாம் மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் அதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டார். சாத்தா எங்கேயாவது ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடு, நீ என்னைக்கு சாகாம இருப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த தோட்டத்தில் அதுவும் இருந்துச்சுல்ல, அந்த மரத்துக்கு பக்கத்தில் அதுவும் இருந்துச்சுல்ல, ஜீவ விருட்சத்தின் கனியும் இன்னொரு கனி இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு ஆண்டவர் சொன்னார், உண்டாக்கின பொழுது கர்த்தர் சொன்னாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதப்பான்னு சொல்லவே இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ புசிக்காத, வேண்டாம், உனக்கு அது வேண்டாம். நீ நன்மை தீமை அறிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ வேண்டாம், என்னை ஆராதிக்கிறது நான் உண்டாக்கி இருக்கேன், நீ சந்தோஷமா இரு, உனக்கு இந்த தோட்டம் முழுவதும் உனக்கு தான். மிருகத்துக்கு நான் ட்ரெஸ்ஸா போட்டு விட்டாரு. உண்டாக்கின உடனே நம்மால இவன் பிசாசு உள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன சொல்றான், இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று என்னைக்காவது சொன்னாரா? ஏன் சொன்னார் தெரியுமா? நீ அவரை போல மாறிடுவ. யாரை போல மாறிடுவ? தேவாதி தேவனை போல மாறுவ. என்னைக்கு தேவாதி தேவனை போல மாற முடியாது. இவன் கோட் பண்ணதெல்லாம் பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா, சில நேரங்களில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு உலக மக்கள் சொல்லாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படின்னு நம்ம அதைரியப்படுத்துவாங்க. நம்ம செய்கிற இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்தை அவங்க அதைரியப்படுத்தி பேசுவாங்க, குறைவாய் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார். They cannot overcome the God's creation or God's thing in our life. நாம் தேவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரியைகளை அவர் மட்டுப்படுத்தி விட முடியாது. அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென். அதற்கு பின்பு அந்த பிசாசு ஏவாளிடத்தில் வரவில்லை. ஏவாளிடத்தில் மறுபடியும் வலுசர்ப்பம் வந்திருந்தால், வலுசர்ப்பம் சூப்பு சீனாவில் போடுறது போல் அவ போட்டிருப்பாள். உண்மைதானே? மறுபடியும் பிசாசு வலுசர்ப்பம் அவளை ஏமாத்த வந்துருந்துச்சுன்னா விட்டுருப்பாள். அவ ஒரு முறை ஏமாந்தாள், ஆனால் இன்னொரு முறை ஏமாற முடியாது. அதை அவள் வெட்டி சூப்பு போட்டிருப்பாள். இன்றைக்கு நாம கர்த்தரை கம்பீரமாய் அவர் கிரியைகளை நினைத்து ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கும் போது பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்ம பின்னாடி உட்காந்துட்டு அப்படி வருவான். அப்படி நம்மள இவரு கேட்பான், எப்பா நீ ஜோபம் பண்றியா? சர்ச்சுக்கா போன? இன்னைக்கு பாஸ்டர் ஜோம் பண்ணாரா? நல்லா இருந்துச்சா? நீ ஜோம் பண்ணியா? ஆமா, நானும் ஜோம். உன் ஜபத்தெல்லாம் யாரையா கேட்பான்? நீ ரொம்ப ஓகேம்மா, அவ்வளோ ஓகேத்தோட போய் ஜோம் பண்ணியா? உன் ஜபத்தை போய் யார் கேட்பான்? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? உடனே நம்ம சொல்லுவோம், நம்ம பாவமெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நீ இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இந்த அக்கிரமம் பண்ணிட்டு போய் ஜோமன்னா ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரா அப்படின்னு அவன் இச்சகம் பேசுவான். ஆனா நாம சொல்லணும், என் ஜபத்தை கர்த்தர் கேட்பான். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, நீங்க உட்கார்ந்து உண்மையா ஜெபம் பண்றீங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்கு வேண்டும். அதுதான் நாங்க சொல்றது. சத்துரு இச்சகம் பேசுவான், ஆனா அவன் அடங்கி போயிடுவான், அவன் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க.
பூமியின் மீதெங்கும் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். பாருங்க, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். பிதாவை தொழுது கொள்கிற காலம் எங்கும் வரும் என்று வேதத்தில் யோவான்ல நம்ம வாசிக்க முடியும். 14ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கும், பிதாவை தொழுது கொள்கிற காலம் எங்கும் வரும். ஆமே. அப்ப பிதாவை தொழுது கொள்கிற எங்கும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது. அந்த காலத்தில் என்ன நடக்குமா? அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை உண்டாக்கினார். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, அப்படியா உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம கேட்பீங்க. நீங்க ஏசாயா 43ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். ஏசாயா 41, 43, 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யார் சொல்லி வருவாங்களா? உங்களை என்னை ஆண்டவர் உண்டாக்கினது எப்படி உண்டாக்கி இருக்கிறாரா? தமக்கென்று உண்டாக்கி இருக்கிறாரா? அவர்கள் தம்முடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டதின் நோக்கம் கர்த்தருடைய துதியை, கர்த்தருடைய மகிமையை சொல்லி ஆராதிப்பதற்காக மட்டும்தான், வேறொன்றுக்காக அல்ல. ஆமென். உங்களை என்னை ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்கு தான் உருவாக்கினார். God created you and I. Why? He created us to worship His wonderful name. He wants our worship to magnify His name in His presence. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நின்று அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமையை உணர்ந்து நம் ஆண்டவரை கர்த்தரை நல்லா துதிக்க உதவி செய்வதற்காக மட்டும்தான் நம்மளை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆமே. நம்ம அது தெரியாது, அந்த நோக்கம் தெரியாது. நோக்கம் தெரியாம டாக்டருக்கு படிப்போம், இன்ஜினியரிங் படிப்போம், கலெக்டருக்கு படிப்போம், அதுக்கு படிப்போம், இதுக்கு படிப்போம், எல்லாத்தையும் படித்து வேலையில் போய் உட்காந்துட்டு வேலை நல்லா டிசைன் பண்ணிட்டு வரும். நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன்? நான் ஏன் வாழ வேண்டும்? உடனே தெரியுமா? ஆனால் நோக்கம் உங்களை என்னை உண்டாக்கின நோக்கம் அவரை துதிப்பது, சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துவது, சர்வ வல்லவரை உயர்த்துவதற்கு, சர்வ வல்லவரை ஆராதிப்பதற்கு. அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். என்ன பண்ணுங்க? தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். எங்க வந்து பார்க்கணும்? அவர் மனுபுத்திரத்தில் செய்கிற கிரியைகளை பார்க்க வேண்டுமா? ஆமே. ஆண்டவருடைய செய்கைகளை வந்து பார்க்கணும். அந்த செய்கை எங்க வந்தா பார்க்க முடியும்? ரோட்ல போன தேவனுடைய செய்கையை பார்க்க முடியுமா? முடியும். ஆனா ஆலயத்துல வரும்பொழுதுதான் அவர் செய்கையுடைய மகத்துவம் அங்கே விளங்கும். ஆமென். எனக்கு கர்த்தர் நன்மை செய்தான்னு ஒரு 2 பேர் சாட்சி சொல்லும் பொழுதுதான் அப்ப நம்ம புரியும், இப்படி நன்மை செய்வாரா? இதுதான் தேவனுடைய நன்மை. வந்து பாருங்கள். எங்க வரணுமா? அவர் மனுபுத்திரரிடத்துல நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். ஆமென். அவர் செய்கிற கிரியைகள் பயங்கரமானவர். சொல்றார் பாருங்க. நேற்று அப்பா துரைன்னு ஒரு தெய்வ மனிதன் பேசும்பொழுது அவர் சொன்னார், அவர் ஒரு கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க யூடியூப்பில் லைவ் பண்ணுறாங்க. அப்படியே அவர் பேசும்பொழுதே, ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அது யூடியூப்பில் லைவ் ஆகுது. அதில் அவர் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறார், 4th ஸ்டேஜ் கேன்சர் இருந்தாலும் ஏன் நீ கவலைப்படுற, ஆண்டவர் சுகமாக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்த்து கொண்டது கணவன் மனைவிக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாங்க, செத்து போயிடுவாங்க. கணவர் அதை நினைச்சு ராத்திரியெல்லாம் பகலெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே மனைவி கிட்ட சொல்லிட்டார், உனக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர், நீ செத்து போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் அழுதுட்டு இருக்கிறேன். வா, இந்த ஊழியக்கார் சொல்றாரு, நீ 4th ஸ்டேஜ் இருந்தாலும் கவலைப்படாத, ஆண்டவனை சுகமாக்குவான், வா நம்ம ஜெபம் பண்ணுவோம். மொபைலில் பார்த்துட்டு இருந்த டக்குன்னு மொபைலை நிறுத்திட்டு டிவியை போட்டு வா நம்ம ஜெபம் பண்ணுவோம். யூடியூப்ல போட்டு 2 பேரும் முடங்கால் படிட்டு கண்ணீர் வடுத்து ஜெபம் பண்ணிருக்காங்க. ஜோமணி முடிஞ்சிச்சு, அந்த கூட்டம் முடிஞ்சிச்சு. அதோட அவ்வளோதான். அப்பா துறையெல்லாம் போய் பார்க்கலவங்க. அவர் டிவியில் வந்தார், டிவியில் பிரசங்கம் பண்ண, டிவியில் கேட்டாங்க, மேட்ரு முடிஞ்சு போயிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், ஹீமோதெரப்பிலாம் முன்னாடியே கொடுத்தாச்சு, மொட்டையாயிட்டாங்க, முடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறார், என்னப்பா உனக்கு பிரச்சனை? கேன்சருங்க. டாக்டர் மறுபடியும் உன் டீட்டெயிலாம் பார்ப்போம், ஏன்னா உன்னை பார்த்தா அப்படி தெரில, உனக்கு ஏதோ நடந்திருக்கு பார்ப்போம்.
பார்த்தா கேன்சர் கிருமியினுடைய அகோரத்தன்மை 4th ஸ்டேஜ்ல இருந்து அப்படி பின்வாங்கி போகுது. அந்த கிருமி முற்றிலும் அழிந்து விட்டது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். அவர் சொல்றாரு, சில நாட்களுக்குள்ள அந்த கிருமியே இல்லை என்று சொன்னாராம். சில நாட்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாராம். உனக்கு எதுக்கு வேண்டாம நாங்க ஹீமோதெரபிலாம் கொடுத்தோம். என்ன நடந்தது? அவர்கள் சொன்னார்கள், இயேசு எங்களை சுகமாக்கினார். இதான் மகத்துவம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மகத்துவத்தை செய்யறாரு. அதை எங்க வந்து துதிக்கணும்? தேவனுடைய ஆலயத்துல வந்து வரும்பொழுது அந்த மகத்துவம் தெரியும். கர்த்தர் செய்த நன்மையை நம்ம நினைக்க முடியும். அடுத்தது வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கைகூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்னென்னைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். ஆமென். இங்க சரீரத்தை குறித்து சொல்லல, ஆத்துமாவை குறித்து. ஏன்னா சரீர மரணத்திற்கும் ஆத்தும மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரீரம் மரித்து போனாலும் பிரச்சனை இல்லை, ஆத்துமா மரிக்க கூடாது. ஆமென். ஏன்னா ஆத்துமா தான் யுக யுகமாய் வாழ போகிறது. ஆத்துமா ஜீவனோடு தான் தேவனை சந்திக்க முடியும். அதனாலதான் அவன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா சொல்றான், என் காலை தள்ளாட விட்டாமல். எத்தனையோ தீமை நடந்துச்சு, எத்தனையோ பொல்லாப்பு எனக்கு வந்துச்சு, எத்தனையோ பாவம் என்னை தேடி வந்துச்சு, எத்தனையோ அக்கிரமம் என்னை தேடி வந்துச்சு, அநியாயம் என்னை தேடி வந்துச்சு. என் காலை கர்த்தர் காத்து கொண்டார். ஆமென். நான் என் காலை அந்த பாவத்துல வைக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். பாதுகாத்து கொண்டதுனால எனக்கு என்ன நடந்தது? என் ஆத்துமா உயிரோடு கூட இருக்கிறது. யாக்கோபு நிருபத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. யாக்கோபு நிருபத்தை சொல்லப்படும், உள்ள இச்சையானது கர்ப்பம் தரித்த பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என்ன மரணம்? ஆத்தும மரணம். அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்றான், என் கால்களை நான் தள்ளாடாதபடிக்கு, பாவத்திற்குள்ள நான் போய்விடாதபடிக்கு என்னை பாதுகாத்து எடுத்து வந்து பாதுகாத்தது மட்டுமல்ல, என்னை காத்தவர் என்னை என் ஆத்துமா உயிரோடு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை தரிசிப்பதற்கு நம் ஆத்துமாவை உயிரோடு வைக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்க அடுத்த வசனம் வாசிங்க சீக்கிரம். தேவனே எங்களை சோதித்து, ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை என்ன பண்ணி? எங்களை புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினே. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவர் சோதித்தாரா? எப்படி சோதித்தாரா? வெள்ளியை புடமிடுகிறத போல புடமிட்டார், வலையில் அகப்படுத்தினார். எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினி. நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். அப்படின்னா என்ன? தேவனை துதிக்கிற ஜனங்கள் இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கும். ஆண்டவரை நீங்க இந்த நாட்கள் முழுவதும் துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க ஆரம்பிக்க அந்த உள்ள இருக்குல்ல, இருதயத்துல இருக்கிற பாரம் முதல்ல விலகும். ஆமென். நம்ம தேவனோடு நல்ல லிங்க் ஆயிரும், உறவாயிரும். நல்ல ஆண்டவரோட நல்ல ஒரு உறவு ஏற்படுத்தப்படும். இந்த உறவு ஏற்பட்ட உடனே அப்பதான் நமக்கு புரியும், நம்ம ஏன் இந்த காரியத்தில் ஆண்டவரை என்னை சோதித்து பார்த்தார். ஆமென். இந்த காரியத்தில் என்னை ஏன் சோதித்து பார்த்தார்? அப்ப சோதித்து பார்க்கிற தேவன் அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வெள்ளியை புடமிட்டார். நான் சொல்றேன், ஒரு சின்ன காரியத்தை நீங்க உண்மையா இருந்தா பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வாரு. இந்த கோவிட் டைம் லாக்டவுன் ஆனப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நான் இன்னைக்குதான் ஞாபகம், நேத்தான் யோசிச்சேன். அந்த சம்பவத்தை, ஒரு குறிப்பிட்ட நெருக்கடி, ஜனங்கள் மிகவும் நம்ம சபையில் இருக்கிற 1-2 குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க.
எல்லாம் லாக்டவுன், ஃபுல்லாக லாக்டவுன் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஒரு பைசா என்கிட்ட கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே காசு இல்லைண்ணே, யாருக்கிட்ட போய் கேட்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்ன, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. அந்த நாளில் பிரெட்டு வாங்க முடியாது. அந்த நாளில் இன்னைக்கு நீங்கள் வாங்குற மாதிரி பிரெட்டு வாங்க முடியாது. மாடர்ன் பிரெட்டுடைய கம்பெனி அந்த ஒரு கடை ஒன்று இருக்கு வேல்சோகநாதன் பக்கத்தில். அந்த கடையில் மக்கள் கீழ் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் பண்ணு கொட்டுறான், ஒரு பக்கம் பிரெட்டு தரமாட்டான். நானும் போய் கீழே நின்ட்டேன். ஆண்டவர் என்கிட்ட கேட்ட, உங்ககிட்ட என்ன இருக்கு? 600 ரூபா தசம்பா காசு இருக்கு, எடு. அவ்வளோதான் இருந்துச்சு என்கிட்ட. அதை எடுத்துட்டேன்னா வேற வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நான் அந்த பணத்தை எடுத்து என் பாக்கெட்டில் வச்சு நேராக கடைக்கு போய் அந்த கீழே போய் நின்னேன். என்னொன்னே ஆண்டவர் சொன்னார், பிரெட்டு வாங்கு. நான் சொன்னேன், எனக்கு இருந்த காசுக்கெல்லாம் பிரெட்டு கேட்டேன். அவன் சொன்னான், 5 பாக்கெட் மேலே ஒரு ஒத்த பாக்கெட் தர மாட்டேன்னா. சரி தரலாம், போய் 5ஆவது குடியா. 5 பாக்கெட்டை கொடுத்தோடனே அடுத்தது ஆண்டவர் சொன்னார், நீ போய் மீதி எவ்வளோ காசு இருக்குது, இதுக்கு போய் பிஸ்கெட் வாங்க. தேடுறேன், எந்த கடையிலுமே இல்லை பிஸ்கெட் இல்லை. கிரீம் பிஸ்கெட் இருக்கு, சாதா மேரி பிஸ்கெட் இல்லை. அதை தேடி அலைந்து அதை வாங்கி அதை கொண்டு வந்து, நான் சொல்றேன் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், அதை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்க சொன்னாரோ அவர்களுக்கு கொடுத்தோம். அவ்வளவுதான் நடந்துச்சு. அதை கொடுத்து முடித்து என் வீட்டுக்குள்ள நான் போகும் பொழுது 1/2 மணி நேரத்திற்கு அப்புறம் எங்க அம்மா எனக்காக, அது நான் எப்ப இந்த காசை என் பாக்கெட்ல எடுத்து வச்சனோ அப்ப அவங்க பாக்கெட்ல இருந்து காசை 2500 ரூபா கொடுத்து என் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான அவங்க வாங்கிட்டு வந்து வாசல்ல நிக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம். நான் சொன்னேன், இந்த மளிகை சாமான நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல இருக்கிறது 1 கிலோ பருப்பு தான் இருக்கு. இதை நான் கொடுக்கணும்னு நினைச்சா 3-4 பேருக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுக்க? 1/4 கிலோ போட்டு கொடுக்க முடியும்? சொன்னேன், இது இப்படி இருக்க ஆண்டவரே. ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் என் கூட அவங்க ஜோம் பண்ணுறவங்க. அப்போ என் கூட ஜோம் பண்ணுற அந்த ப்ரேயர் பார்ட்னர்ன்றதுனால நான் சொன்னேன், பிரதர் சிஸ்டர் 2 பேருமே நல்லா பேசுவாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இதுக்கு ஜோம் பண்ணிக்கோங்க, இந்த கோவிட் டைமில் இப்படி ரொம்ப எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. அதை கேட்கும் போது வருத்தமாக இருக்குது. என்னால் எங்கள் சபையினால் ஒன்றும் செய்ய முடியல, என்னாலே ஒன்றும் செய்ய முடியல, ஒரு நெருக்கடி. அவங்க உடனே சொன்னாங்க, என்ன பாஸ்டர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் அது உங்களுக்கு கஷ்டம், நிறைய செய்யணும். அவன் சொன்னாங்க, எத்தனை 1000 செய்யணும், நீங்கள் எனக்கு லிஸ்ட்டை மட்டும் அனுப்பிவிடுங்க. நான் சொன்னேன், வேண்டாம் சார் அது நான் பார்த்து. இல்லை நீங்கள் எனக்கு லிஸ்ட் அனுப்பிவிடுங்க. உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு லிஸ்ட்டை எழுதி நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் 1/2 கிலோ போட்டேன். அவங்க எல்லாம் சிலதெல்லாம் 1 கிலோ வாங்கியிருந்தாங்க, சிலதெல்லாம் 2 கிலோ வாங்கியிருந்தாங்க. அப்படி வாங்கி கொடுத்து, அது அவங்க போய் எந்த கடையில் நின்று வாங்க முடியாது. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாங்க, போத்தீஸில் ஆர்டர் பண்ணாங்க. எல்லாம் அவன் பேக் பண்ணி கொண்டு வந்து தனித்தனியாக கொடுத்தான், தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்தான். எங்கள் வீட்டில் தான் வந்து இறங்கி செல்லாம். அவங்க சொன்னாங்க, இதை கொண்டு போய் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, நாங்கள் கார் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கார்லாம் அலோடு கிடையாது, வர முடியாது, எல்லாம் லாக்டவுனில். நான் சொன்னேன், இல்லை வண்டியிலே எடுத்துகிட்டு போகிறேன். வண்டியிலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க கற்றுறது சார். ஒன்று பாருங்கள், என்கிட்ட இருந்த ஒரு 600 ரூபா தான், அதை தான் எடுத்தேன் தசமபா காசு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காசு. யார் கொடுத்தா என்ன, ஆண்டவர் கொடுக்கணும். இப்போ ஆபத்து எடுத்தேன். கர்த்தர் பல மடங்கு அதுக்கு தந்து ஆசீர்வதித்தார். ஆமென். திரும்ப அந்த பணத்தை ரெட்டிப்பாய் நான் வைப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 1 மடங்குல வைக்கல, ரெட்டிப்பாய் வைத்தோம். அந்த எந்த பணத்தை எடுத்தனோ அந்த பணத்தை நான் ரெட்டிப்பாய் வைத்து அந்த பணத்தை இன்னும் கூடுதலாய் பணம் போட்டு நான் ஒரு ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்களும் நான் ஆராதிக்கிறது சும்மா கிடையாது, நாம் வருகிற பாதைகள் சும்மா கிடையாது. வெள்ளியை போல புடமிட்டார். இன்னைக்கு நாம நிக்கிறோம். ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், ஆனா இன்றைக்கு நம்மை தூக்கி நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல இன்க்ரீஸ் ஆகல, ஆனால் ஆண்டவர் தேவைகளை எப்படி சந்திக்கிறான்னு புரிஞ்சிக்க முடியல, புரிய முடியல. என்னால இதுவரை என்னால புரிஞ்சிக்க முடியல. அவ்வளவு மேன்மையாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம டெவலப் ஆகி தான் இருக்க, நம்ம ஒரு நாள் குறைந்து போகவில்லை.
நம்ம டெவலப்பில் தான் இருக்கும். ஜோம் பண்ணுங்க, நமக்கு சீக்கிரம் ஒரு டிவியும் ஒரு லேப்டாப்பும் வரப்போகுது சபைக்கு. அதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க, நல்ல ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் நல்ல ஜெபிச்சாதான் வர்றது, ஜோம் பண்ணலன்னா வராது. அல்லேலூயா. டிவினா சாதாரண டிவி இல்லை, நல்ல விலை உயர்ந்த டிவி. ஆர்டர் பண்ணி தான் வாங்குறாங்க. அந்த டிவி ஒரு லேப்டாப் வரப்போகுது. ஒன்று இந்த வருஷத்துக்கு கடைசிக்குள்ளே வரலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வரலாம். சபைக்காக, என் வீட்டுக்கு நான் வாங்கல, சபைக்கு. ஆண்டவர் இதை செய்ய முடியும், விசுவாசிங்க. ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. உங்களை என்னை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிற தேவன் தீயையும் அனுமதிப்பார், தண்ணீரையும் அனுமதிப்பார். நம்ம தண்ணீர்ல போனா மூழ்கி போயிட மாட்டோம், தீயில நடந்து நம்ம எரிந்துட மாட்டோம். அது கடந்து வந்த உடனே ஆண்டவர் சொல்லுவார், செழிப்பான இடம். ஆமென். பாஸ்டர்ஸ் லேண்ட், ஒரு செழிப்பான புல்வெளி, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி சொல்வாரு, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப நான் செழிப்பான இடத்துல நிக்கிறேன், சந்தோஷமா சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல ஒரு வாழைப்பழம் வாங்குறதுக்கு நம்ம யோசிச்சிருப்போம், ஒரு காலத்துல ஒரு மாம்பழம் வாங்க யோசிச்சிருப்போம், ஒரு கொய்யாப்பழம் வாங்க யோசிச்சிருப்போம், 1 கிலோ கொய்யாப்பழத்துக்கு தலைகீழ நின்று தடி குடிச்சிருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லையே, கர்த்தர் மாற்றிருக்காருல்ல, ஆண்டவருக்கு நிலைமையை மாற்றிருக்காருல்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நிலைமையை மாற்றி இருக்கிறார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. முன்னெல்லாம் 1 கிலோ சிக்கன் வாங்குறதுக்குன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் ஒரு 1/2 கிலோ சிக்கனாவது நான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை உயர்த்தி இருக்கிறார். அதனால தான் சொல்ற, செழிப்பான இடத்துல கொண்டு வந்துட்டு. அடுத்த வருஷம் வாசிங்க சீக்கிரம். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை செலுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய வாயை திறந்தவன் சொல்லுகிறான், சர்வாங்க தகன பலிகளோடு நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தகன பலிகளோடு போக வேண்டுமா? என்ன பலிகளோடு போகணுமா? தகன பலிகள். தகன பலிகள் என்ன? உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு. நிலத்தையும் கொடுப்பையும் உண்பதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். ஆமென். தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம், தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, அதோடு கூட நீங்கள் வரும் பொழுது துதித்தலோடு இறங்கி வரணும். ஆமென். தேவனை துதிக்கிற இருதயத்தோடு வரணும். அல்லேலூயா. லைட் எரியுதா, லைட் எரியலையா, இன்னைக்கு எத்தனை லைட் எரிஞ்சுது, இன்னைக்கு எத்தனை லைட் ஆஃப் ஆச்சு, அதுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு 4 நேரம் கரண்ட் போயிடுச்சு. நம்ம ஆட்களுடைய கணக்குல எப்படி தெரியுமா, 6 வந்து உட்காந்துட்டு, நீங்க நல்லவங்க, உங்களை சொல்ல, சில சபைகள் அப்படி இருக்காங்க. எப்படின்னா, கரண்ட் நின்ன உடனே கணக்கு எழுதுவாங்க. பாஸ்டர் பிரசங்கத்தில் எத்தனை அல்லேலியா சொன்னார், எத்தனை ஆமேன்னு சொன்னார், எத்தனை சொன்னார், இதெல்லாம் இத்தனை சொல்லிட்டாரு. பாஸ்டர் இவ்வளோ சொல்லிக்கிறார். அவர் எத்தனை சொன்னார், அவர் என்ன வசனம் சொன்னார், எந்த வார்த்தையை பிரசங்கித்தார். ஆமென். இவன் சொல்றா, நான் இக்கட்டில் வாய்களை திறந்து பதறி சொல்லிட்ட அந்த பொருத்தனைகளை செலுத்தினேன். ஆமென். பொருத்தனையை செலுத்தணும். நாம் தேவனுடைய சமூகத்துல பொருத்தனையை செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம இருதயத்துல ஒரு பொருத்தனை சொல்லி இருப்போம், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. ஆனா கால சூழ்நிலை, காசு நம்ம கையில இருக்கும், தேவைகள் பக்கத்திலே வேற ஒரு தேவை இருக்கும். உடனே நம்ம நினைப்போம், இவ்வளவு காசு பாஸ்டருக்கு இது ஊழியத்துக்கு கொடுக்கணுமா, பாஸ்டருக்கு கொடுக்கணுமா? நீங்க யாரும் பாஸ்டருக்கு தரத்தவில்லை. நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தாலும் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்ற உணர்வுல கொடுத்தாலே போதும். ஆமென். நான் பொருத்தனை பண்ணினேன், அதை செலுத்த வேண்டும். சொல்ற தாவீது சொல்றான், நான் பொருத்தனை பண்ணியதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல செலுத்தினேன். உங்களுக்கு இக்கட்டு இல்லை, எனக்கு இக்கட்டு இருக்கு. நீங்க தசமமாக கொடுக்குறீங்களா இல்லையா? நான் தசமமாக தருகிறேன். எனக்கு எத்தனை ஆயிரம் வந்தாலும் நான் தசமமாக கொடுக்குறேன். ஏன் தசமபாகத்தை என் மனைவி தான் கணக்கு பண்ணி கொடுப்பான், அவ எடுத்து வச்சிருவான். அந்த தசமபாகத்தை நான் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, அந்த ஒரு ஊழியத்திற்கு, ஒரு ஊழியக்காரை தாங்குவதற்கு அந்த தசமபாகத்தை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? நான் தாங்கிறது யாருக்குன்னு தெரியாது, நான் கொடுக்கறது எந்த ஊழியத்துக்குன்னு யாருக்கும் தெரியாது, நான் கொடுப்பது இந்த கைக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கைக்கு தெரியாது. ஆனால் ஏன் கொடுக்குறேன்?
என் தேவனுடைய ஊழியத்திற்கு. ஆமென். எந்த ஊழியத்தினுடைய பேருக்கோ, எந்த ஊழியத்தினுடைய பிரஸ்தாபத்திற்கோ, எந்த மனிதனுடைய முகத்திற்கோ நான் கொடுக்கல, நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். அவன் சொல்றான், நான் பொருத்தனை பண்ணிட்டேன். சில நேரத்தில் நம்ம பொருத்தனை பண்ணது செலுத்த வாய்ப்பு இருந்தும் நம்ம செலுத்தாமல் போயிடுவோம். அப்படி செலுத்தாமல் இருந்தா நம்மை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்றான், நான் நிக்கட்டில் எனக்கு பிரச்சனை வந்துவிட்டு, எப்ப நம்ம பொருத்தனை செய்வோம்? எனக்கு பிரச்சனை வரும்போது நான் பொருத்தனை பண்ணுவேன். அந்த பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வரும்போது நான் செலுத்துகிறேன். ஆட்டு கிடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை தகனபலிகளாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கிடாக்களையும் பலியிடுவேன். ஆமே. அவன் சொல்றான், நான் உங்க சமூகத்துல வரும்பொழுது வெறும் கையா வரமாட்டேன், வெறும் கையா வரமாட்டேன். சில நேரத்தில் நம்ம பைபிளை தூக்க கூட கூச்சப்படும். பைபிள் எட்டு வருமா? பைபிளை தூக்க கூட கூச்சப்படும். பைபிளை தூக்கிட்டு வந்து அது திருப்ப கூட நமக்கு கூச்சம். ஏன்? வேதத்தை சுமந்தா, இந்த வார்த்தையை நீ என்னைக்கு சுமந்தினா நாளைக்கு அது ஒண்ணு சுமக்கும். அது புரியும். இப்ப கீழே என்ன ஆண்டவராக என்ன சொல்லப்படுது? நினப்புகையுடனே தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதுதான், நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரை ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஆமென். இத்தனை ஆண்டு காலம் நீங்க சும்மா உட்கார்ந்து ஒப்பேத்தி இருக்கலாம், ஓட்டி இருக்கலாம் உங்க வாழ்க்கையை. ஆனா இனி வருகிற நாட்களில் தேவன் உங்களுக்கு செய்ததை சொல்லுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். உங்க நண்பருக்கு சொல்லுங்க, உங்க சிநேகிதர்களுக்கு சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க, எழுத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு செய்ததை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் கேட்கட்டும். கேட்டாலும் சரி, கேட்காம போன சரி, நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சொல்லுங்க. நாங்க ஒரு கடையில போய் சட்டை எடுப்போம். இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார், சிலருக்கு நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னார். சபை மக்கள் இந்த ஏழைகளுக்கு உதவி செஞ்சது இல்லாம நீ மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொன்னார். நாங்க சொன்னோம், சரி நாங்க செய்கிறோம், சரி நாங்க அதை நடப்பிக்கிறோம். அப்ப நாங்க ஒரு கடைக்கு போனப்ப அந்த கடையில ரொம்ப பக்திமானது, பக்தியில உச்சகட்ட பக்தி. அவனை போல ஒரு பக்தியை நான் பார்த்து நீங்க யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த பக்தி உள்ள மனிதன், பக்தியான காரியங்களை சொல்லுகிறவன், பக்தியான காரியங்களை பேசுகிறவன், பக்தியான காரியங்களை நடப்பிக்கிறவன். அந்த மனிதன் கையில அந்த மனுஷனுடைய கடையில் தான் நான் எப்போதுமே ட்ரெஸ் எடுப்பேன். அப்ப நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறேனோ அதே ட்ரெஸ் தான் நான் எடுக்க போனேன். இன்னொருத்தர் கொடுக்க சொல்லிட்டாரு, அதனால 250 ரூபா கேவி டேக்ஸ் போனா 250 ரூபாய் கிடைக்கும். ஆண்டவர் கேட்க மாட்டாரா, ஏய் நீ என்ன சட்டை போடுற, அவனுக்கு என்ன சட்டை வாங்கி தர கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன போடுறிய அந்த பிராண்டட் எடுத்தார் ஆண்டவர். அது எத்தனை ஆயிரம் வந்தாலும் எடுத்தார். ஆமே. ஏன்னா எனக்கு வந்து ஆண்டவர் பிச்சை போடல, ஆண்டவர் நிறைவாய் தந்திருக்கிறார். ஆமே. சொன்னார், இதை எடு. நான் ஒரு கவர்ல ஆண்டவர் கொடுக்க இந்த ஊழியத்திற்கு கொடுக்க இந்த டிசம்பர் மாதத்துல மட்டும் பல ஆயிரங்கள் கொடுத்தார். ஒரு கவர்ல வச்சு அந்த கவர்ல தான் எடுப்பேன், அந்த கவர்ல மறுபடியும் வைப்பேன், அந்த கவர்ல இருந்து எடுப்பேன். ஆண்டவர் கொடுக்க சொன்னப்ப அந்த கவர்ல போய் பார்த்தேன், பல ஆயிரம் இருந்துச்சு. அப்படியே எடுத்துட்டு போனேன். அந்த ட்ரெஸ் எடுக்க போனப்ப அவங்ககிட்ட சொன்னேன், ஆண்டவர் செய்த நன்மைகளை அவனுக்கு சொன்னேன். ஆண்டவர் இந்த நன்மையெல்லாம் செய்தார்னு சொன்னேன். ஆச்சரியப்பட்டு போனாங்க. பஸ் எனக்கு புக் பண்ணும்போது பஸ் புக் பண்றான், பைபாஸில் தான் விடுவேன்றான். நான் வீட்டை திண்டிவனத்தில் இறக்கி விட்டுருப்பான்னு, பைபாஸ் தான் விடுவேன். சரி நீ எங்கேயாவது விடு, இறங்கிறேன். வண்டி நிறுத்தவே மாட்டேன், பிரேக்ல கால் வைக்காம தான் ஓட்டு வரான். அவர் சொல்ற, பிரேக்ல கால், உன் கதைலாம் நல்லா தெரியும், நீ திண்டிவனம். டிரைவரு என் முகத்தை திரும்ப பார்த்தான். என்ன எங்க பார்த்தா ஏது பார்த்தாலாம் தெரியாது. முகத்தை திரும்ப பார்த்தான், திண்டிவனத்துக்குள்ள வண்டியை விட்டான். பைபாஸ் வண்டி திரும்ப ஃபுல்லா சென்னை டிக்கெட்டு. நான் ஒருத்தன் தான் வந்து திண்டிவனத்தில் இறங்கணும். அது நான் விழுப்புரத்துலேயே இறங்கியிருக்கணும், நான் திண்டிவனத்தில் இறங்கணும். அவன் நேரம் பைபாஸ்க்குள்ள உள்ள விட்டான். திண்டிவனத்துக்குள்ள உள்ள விட்டு ஃப்ளைஓவர் மேலே ஏறணும், மேம்பாலத்து மேலே ஏறி இறங்கணும். அவன் சொன்னான், மேம்பாலத்து தான் ஏறுவாங்க. அவர் டிரைவர் வந்து மோசமான நல்ல ஒரு மேம்பாலத்து தான் ஏறுவார். நான் சொன்னேன், மேம்பாலத்திலே நிறுத்தியா, நான் அங்கேருந்து படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கேன். நாங்கள் இந்த கான்வர்சேஷன் அவன் கேட்டே வந்தேன். அந்த டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியல, கான்வர்சேஷனை கேட்டே வந்தேன். வண்டியை மேலே போகக்கூடிய வண்டியை திருப்பி கீழே பாலத்துக்கு கீழே விட்டார். பயங்கர ஆச்சரியம். நாங்கள் பேசிட்டு இருந்தது அவர் கேட்டு,
பாண்டி பஸ் அந்த பக்கம் நிக்குது, இந்த பக்கம் பஸ்ஸை நிறுத்தி எனக்கு இறக்கி விட்டு நான் பஸ்ஸில் போய் ஏறுற வரையும் அந்த பஸ்ஸை நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு போச்சு. அவன் உள்ள யாரும் ஏறி உட்காரதுக்கு சீட்டெல்லாம் கிடையாது. ஏற்கனவே 5 பேர் உள்ள தரையில் தான் படுத்துட்டு வரான், எக்ஸ்ட்ரா சீட்ல யாரையும் ஏற்றல. அவன் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமா இருந்தா போதும். ஆமென். அவர் சொல்ற கர்த்தர் எனக்கு செய்ததை சொல்லுவேன். ஆமென். நீங்க சொல்லணும். மற்றவர்களுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லணும். உங்க வியாதியை சுகமாக்கினாரா சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரா சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லாத. உனக்கு ஒன்றும் செய்யலன்னு சொல்லாத. உனக்கு செய்திருந்தா. தாவீது சொல்றான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், சீக்கிரம் வாசிங்க. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். 16வது வசனம். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஆமென். அவரை நோக்கி என் வாயினாலே கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தெல்லாமல் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது, God heard my prayers. I praise the Lord because he heard my prayer. Why he heard? Why he heard? என் ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்டார் தெரியுமா? என் ஜெபம் அவருக்கு பிரியமா இருந்தது. ஆமென். அவர் விருப்பப்படி இருந்தது. அல்லேலூயா. நான் என் தேவன் எனக்கு செய்ததை நான் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது என் தேவன் என் ஜெபத்தை அக்கறையோடு கேட்கிறார். ஆமென். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? நம்ம ஆண்டவர் துதிக்கிற துதியில் அவருக்கு பிரியமா இருக்கா? நீங்கள் நானும் துதிக்கிற துதி ஆண்டவர் செய்ததை நாம சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கிற துதியோடு வாங்க. நீங்கள் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று தாவீது சொல்லிவிட்டு சொல்றான். எனக்கு கர்த்தர் செய்ததை நான் உங்களுக்கு சொல்வேன். அதேதான் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல செய்ததை. மௌனமா இருக்காதீங்க, போய் சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இயேசு எனக்கு நன்மை செய். அவருடைய நன்மையை கொஞ்சம் நிதானித்து பார்த்து சொல்லி பாருங்களேன். மற்றவருடைய வாழ்க்கை மாற்றக்கூடியதை நீங்கள் செய்ய முடியும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில உயிர் பெறக்கூடிய காரியத்தை நீங்க செய்ய முடியும். மரணத்திற்கு நேராய் போகிறவர்களை இங்க தடுத்து நிறுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சொன்னார். நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிறத சொல்லணும். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்கிறத மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லணும். மற்றவர்கள் வெட்கப்படக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா எல்லாம் என்னை எப்படி நினைப்பாங்க? நீ வெட்கப்பட்டு எங்க வெட்கப்பட்டேன்னா அங்க ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்திடுவார். தைரியமா போங்க. இந்த வருஷம் முடிய போகுது, அதுக்குள்ள ஒரு 2 பேருக்காக நான் சொல்லிடுவேன்னு சொல்லி ஒரு உணர்வோடு கூட போங்க. உங்களுக்கு டாக்ஸ் இங்க இருக்கு, வேணா எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் மற்றவர்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு நன்மை செய்தா நான் அதை பறைசாற்றுவேன். ஆமென். அந்த கிருபை நமக்கு வேண்டும். ஏதோ நான் வந்த, ஏதோ நான் ஆராதித்த, ஏதோ நான் போகிறேன், என் வாழ்க்கை ஏதோ ஓட்டுகிறேன் இல்ல. there is a purpose for your life. ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். ஆமென். நீங்க இருந்த வண்ணமாவே இருப்பதற்காக உங்களை அழைக்கல. நீங்க போய் சொல்லணும் அவங்களுக்கு நன்மையை பற்றி. கண்களை மூடி ஜெபம் பண்ண. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல, தெய்வ சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அவர் எனக்கு செய்ததை நான் சொல்லுவேன். அவர் எனக்கு செய்ததை நான் சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி நான் அவர் செய்ததை நான் சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நான் சொல்லாமல் நிறுத்த மாட்டேன், நான் சொல்லுவேன் என்ற தைரியத்தோடு நீ செய்த நன்மைகளோ ஒன்றாயின்னே நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீ செய்த நன்மைகளோ ஒன்றாயின்னே நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். ஹல்லேலூயா.
எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அந்த வார்த்தைகளுடைய நீர் எங்களுக்கு செய்தவர்களை நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்கான வழிவாசலை ஏற்படுத்தி தாரும். அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஆண்டவரே போய் சொல்ல முடியவில்லை என்றாலும் எங்களை தேடி மக்களை கொண்டு வந்து நாங்கள் அவர்களுக்கு முன்னாடி நன்மையை சொல்லுவதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் சொல்லுகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் சந்தோஷம் நம்முடைய நம்மை கொண்டு செய்கிற பெரிய காரியங்களோடு இன்றும் இன்னும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.